அவர் என்ன பண்ணாருன்னா இனிஷியலாக அவர் ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணாரு 5,000 10,000 ஸ்பெண்ட் பண்ணி அவர் பிசினஸ்க்கு ஆட் ரன் பண்ணாரு. ஸோ அதனால இனிஷியலாவே அவர் வந்து ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ்க்கு போறதுனால அவருக்கு வந்து பெட்டரா இருந்துச்சு. பட் என்ன கேட்டீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஃப்ரீலான்சிங் வேண்டாம், ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் ஒர்க் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஃப்ரீலான்சிங் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களாம்மா? ஓகே சார், தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ சார். ஓகே. ஓகே, பேஜஸ் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. இதை சேஞ்ச் பண்ண சொன்னேன், சேஞ்ச் பண்ணலையா? சேஞ்ச் பண்ணிட்டீங்க, ஓகேம்மா. உள்ள கண்டென்ட் போடுறதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனா? எஸ் சார். ஓகே, லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம கண்டென்ட் போடுறது, இமேஜஸ் போடுறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம், கரெக்டா? எஸ் சார். இப்போ கான்டாக்ட் அஸ் ஃபார்ம், இந்த இடத்துல கான்டாக்ட் அஸ் ஃபார்ம் வைக்கலாம். ஓகே, இப்போ கான்டாக்ட் அஸ் ஃபார்ம் நீங்க வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல கான்டாக்ட் அஸ் ஃபார்ம் கிடையாதுமா. இந்த இந்த ஆப்ஷன்ல இங்க எங்கேயுமே கான்டாக்ட் ஃபார்ம் வைக்கிறதுக்கான ஆப்ஷன் கிடையாது. இப்போ இந்த இடத்துல ஆப்ஷன் இல்லைன்னா நம்ம எப்படி கொண்டுட்டு வரலாம்? சார், கேன் யூ ஷேர் த ஸ்கிரீன்? ஸ்கிரீன் ஷேர் ஆகலையா? 1 செகண்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து கான்டாக்ட் ஃபார்ம் வைக்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோமா? கான்டாக்ட் ஃபார்ம்னா என்ன ஐடியா இருக்கா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வெப்சைட் இருக்கு, munedigitalmarketing.in. இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா கோர்சஸ்ல போகும்போது கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா நான் வச்சிருப்பேன் பாருங்க கான்டாக்ட் ஃபார்ம். இது இந்த மாதிரி கான்டாக்ட் ஃபார்ம். இந்த இடத்துல நேம், ஃபோன் நம்பர், பிளேஸ், இமெயில் ஐடி, மெசேஜஸ் போட்டு யாராவது சப்மிட் பண்றாங்கன்னா இந்த டீடைல்ஸ் வந்து எனக்கு கலெக்ட் ஆயிடும். நான் அவங்களுக்கு கால் பண்ணி பேசலாம். கீழே வந்து என்னோட நம்பரை வச்சிருக்கேன். இப்போ என் நம்பருக்கு யாராவது கால் பண்றாங்க அப்படின்னா அந்த டைம்ல நான் பிஸியா இருக்கலாம், இல்ல அந்த டைம்ல என் ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்கலாம். அப்போ அவங்க இப்போ கால் பண்ணிட்டு என்ன ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிட்டே இருக்குது, இந்த இடத்துல அவங்களோட டீடைல்ஸ் ஃபில் பண்றாங்க, சப்மிட் பண்றாங்கன்னா ஐ கேன் ரீச் தெம். இந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கான்டாக்ட் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்றதுன்றதை பார்க்கலாம். இந்த கான்டாக்ட் ஃபார்ம் கிரியேட் பண்ணணும்னா இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் கிடையாது. தெர் இஸ் நோ ஆப்ஷன் இன் திஸ். சரி, இங்க ஆப்ஷன் இல்லைன்னா என்ன பண்ணலாம்? வாட் ஷுட் டு மை இஃப் தேர் இஸ் நோ ஆப்ஷன் ஹியர் மீன்ஸ்? கஸ்டமைஸ்ல போயிட்டு ஓகே, இல்ல நான் கேக்குறது வந்து கான்டாக்ட் ஃபார்ம் வைக்கிறோம்ல, இதுக்கு வந்து இங்க ஆப்ஷன் கிடையாது. அப்படி இருக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ஃபீச்சர் இல்லை அப்படின்னும் போது அதை எப்படி கொண்டுட்டு வரலாம்? நம்ம ஞாபகம் இருக்காமா? பிளக்கின்ஸ் சார். யா, பிளக்கின்ஸ். சூப்பர், கரெக்ட், பிளக்கின்ஸ்மா. பிளக்கின்ஸ் மூலியமா நம்ம வந்து கொண்டுட்டு வரலாம். பிளக்கின்ஸ்னா என்னன்னு நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். இட்ஸ் லைக் ஏ ஆப். மொபைல் எப்படி நம்ம யூஸ் பண்றோம் ஆப்போ அந்த மாதிரி வெப்சைட்ல இட்ஸ் ஏ பிளக்கின். இப்போ மொபைல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன் லாஸ்ட் கிளாஸ்லேயே. இப்போ நீங்க ஒரு மொபைல் புதுசா பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா அதுல வாட்ஸ்அப் இல்ல அப்படின்னா அந்த ஆப் இல்ல, அந்த ஃபீச்சர் அந்த மொபைல்ல கிடையாது. அப்போ வந்து நம்ம வந்து பிளே ஸ்டோர்ல இருந்து ஒரு ஆப்பை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் இந்த இடத்துல பிளக்கின்ஸ் சொல்லுவோம். இது இருக்கு பாருங்க, பிளக்கின். இந்த பிளக்கின்ஸை நம்ம கிளிக் பண்ணும்போது நம்ம வந்து we can create a plugin. WP reset plugin நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம். இப்போ ஆட் plugin. இங்க போய் நம்மளுக்கு எக்கச்சக்கமான கான்டாக்ட் ஃபார்ம்ஸ் வரும். நம்மளுக்கு இந்த இடத்துல போய் நீங்க கான்டாக்ட் ஃபார்ம்னு அடிச்சீங்கன்னாவே you will get a plenty of contact forms. கான்டாக்ட் ஃபார்ம்னு நான் டைப் பண்றேன். யா, இங்க கான்டாக்ட் ஃபார்ம் நான் கிளிக் பண்ணோன்னே எக்கச்சக்கமான கான்டாக்ட் ஃபார்ம்ஸ் வருதுமா. நீங்க எதை வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நீங்க எந்த கான்டாக்ட் ஃபார்ம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம ஒரு ஆப்பை நம்ம எப்படி சூஸ் பண்ணுவோம்? இந்த ஆப் பெஸ்டா இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு ஆப் நம்ம சர்ச் பண்றோம்னா ஜென்ரலா நம்ம எப்படி சூஸ் பண்ணுவோம்? இந்த ஆப் சூஸ் பண்ணிக்கலாமா, இந்த ஆப் சூஸ் பண்ணிக்கலாமான்னு ஃபர்ஸ்ட் எது சூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம்? ரேட்டிங்ஸை பார்த்து தான் ஆப்ஸை சூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எதுக்கு பெட்டர் ரேட்டிங்ஸ் இருக்கு, எதுக்கு பெட்டரா இருக்கோ நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எந்த கான்டாக்ட் ஃபார்மும் யூஸ் பண்ணிக்கலாமா.
பட் இதை யூஸ் பண்ணி பாருங்க. நிஞ்சா ஃபார்ம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கம்பேர் வித் அதர் கான்டாக்ட் ஃபார்ம் இந்த கான்டாக்ட் ஃபார்ம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த கான்டாக்ட் ஃபார்ம் வச்சு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல கான்டாக்ட் ஃபார்ம் 7 இந்த மாதிரி நிறைய கான்டாக்ட் ஃபார்ம் இருக்கு. அதெல்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து இதை வந்து நான் இன்ஸ்டால் நான் ஒன்று கொடுக்குறேன். WP ஃபார்ம் இருக்கு, கான்டாக்ட் ஃபார்ம் 7 நிறைய இருக்கு ஆக்சுவலா. இது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கம்பேர் வித் அதர் கான்டாக்ட் ஃபார்ம்ஸ். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேணும் நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஆக்டிவேட் கொடுத்துருங்க. யா, ஆக்டிவேட் கொடுத்த உடனே இந்த இடத்துல உங்களுக்கு காட்டும் ஆப்ஷன் காட்டுதா, நிஞ்சா ஃபார்ம். இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால ஐ அக்ரி கொடுத்துருங்க. அது எதாவது சப்ஸ்கிரிப்ஷன் வருமா கேன்சல் கூட கொடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேணாலும் கேன்சல். கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். அது நியூஸ் ரீடிங் வரணுமான்னு கேட்கும். அது அக்ரி கொடுத்தாலும் பரவாயில்ல, கேன்சல் கொடுத்தாலும் பரவாயில்ல. இங்க வந்து கிரியேட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். இங்க ஆல்ரெடி சாம்பிளுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு. ஓகேங்களா? இதை செட்டிங்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். எடிட்டிங் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் வேணும். நேம் இருக்கு, இமெயில் ஐடி இருக்கு, மெசேஜ் இருக்கு. வேற என்ன டீடைல் நீங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கணும் கஸ்டமர் கிட்ட இருந்து. ஃபோன் நம்பர் கலெக்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் வேணுமோ அதெல்லாம் இங்க கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஆட் நியூ ஃபீல்ட் கிளிக் பண்ணீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீல்டு வருது. லைக் சிங்கிள் செக் பாக்ஸ் வருது, டேட் அண்ட் டைம் நீங்க கலெக்ட் பண்ணனாலும் வருது, செக் பாக்ஸ் லிஸ்ட், select images, multi selection, ratio list, select, signature, submit, address, city, email, first name, last name, country, இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாமா. இப்போ ஃபோன் நம்பர் வேணும்னா இந்த ஃபோன் நம்பரை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு கொடுத்த உடனே இந்த இடத்துல ஃபோன் நம்பர். இதை நம்ம வந்து டிராக் பண்ணி எங்க வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இந்த இமெயில் ஐடி வேண்டாம் அப்படின்னா நான் இதை கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த இமெயில் ஐடி வேண்டாம்னா நான் இதை டெலிட்னு இருக்கும். இதை கொடுத்துட்டா இமெயில் ஐடி டெலிட் ஆகிடும். இப்போ வேற ஏதாவது எனக்கு வேணும்னாலுமே நான் ஆட்ஸ் நீங்க 1 by 1 ட்ரை பண்ணி பாருங்க. இது என்ன இருக்கு, இதுன்னு 1 by 1 ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றத பாருங்க. ஸ்டார் ரேட்டிங்ஸ் வேணும்னாலும் ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுத்துக்கலாம். ப்ரெஸ் பண்ண உடனே இந்த இடத்துல வந்துச்சு பாரு ஸ்டார் ரேட்டிங்ஸ். கஸ்டமர்ஸ் ஒரு ஸ்டாரா 5 ஸ்டாரா அந்த மாதிரி நம்ம ஸ்டார் ரேட்டிங்ஸ் 5 ஸ்டார் வேணுமா 6 ஸ்டார் வேணுமா வச்சிட்டோம்னா இந்த இடத்துல வரும். கஸ்டமர்ஸ் வந்து ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எது வேணுமோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வந்து இந்த ஃபீல்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ஆட் பண்ண உடனே பப்ளிஷ்டு இந்த இடத்துல லிங்க் மாதிரி இருக்கா, இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல ஒரு லிங்க் காட்டும். இதை வந்து காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. பப்ளிஷ் கொடுத்துட்டாச்சு. அப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ காப்பி பண்ணீங்கல்ல, இப்போ அந்த கான்டாக்ட் ஃபார்ம் எங்க வேணும் உங்களுக்கு, எந்த லொகேஷன்ல கரெக்டா வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கான்டாக்டர்ஸ் பேஜ்ல வேணும் அப்படின்னா ஏன் ஹோம் கிளிக் பண்ண வரலமா, தெரியல சார். தெரியலையா? சரி ஓகே சொல்றேன். இப்போ வந்து கான்டாக்டர்ஸ் பேஜ்ல எனக்கு கான்டாக்டர்ஸ் ஃபார்ம் வேணும் அப்படின்னா நான் வந்து பேஜஸ்ல கான்டாக்டர்ஸ் இருக்கா, இதுல வந்து எடிட் பேஜ்ல போய் இந்த இடத்துல நான் அதை காப்பி பண்ணல அந்த அதை இங்க வந்து பேஸ்ட் பண்ணும். பேஸ்ட் பண்ணி சேவ் கொடுத்துறேன். சேவ் கொடுத்துட்டு ஃப்ரண்ட் எண்ட்ல போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, கான்டாக்டர்ஸ் ஃபார்ம் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கான்டாக்ட் ஃபார்ம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு செகண்ட் சொல்லு பண்ண டவுட் பா. அப்ப இந்த நேம் ஃபோன் நம்பர்ல எங்க சார் சேவ் ஆகும் அதுதான் நான் சொல்றேன். டேஷ்போர்டு இருக்கு பாருங்க, இருங்க நான் காட்டுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேம் நான் இங்க டைப் பண்றேன். இப்போ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன், வேற ஒரு இதுல போடுறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல நேம் முனீஸ்வரன் போடுறேன். நம்பர் போடுறேன் 9445066798.
ஹாய் போடுறேன், சப்மிட் கொடுக்குறேன். The contact form email has been இப்போ வந்து பேக் எண்ட்ல சப்மிஷன்ஸ், செலக்ட் ஃபார்ம், கான்டாக்ட் ஃபார்ம் 1 இது வந்துச்சு பாருங்க. பேக் எண்ட்ல காட்டுதா? சப்மிஷன்ஸ்ல போயிடும். சப்மிஷன்ல போய் உங்க கான்டாக்ட் ஃபார்மோட எது கான்டாக்ட் ஃபார்மோ அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல காட்டும். 1% வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காரு. பேர் வந்து முனீஸ்வர், மொபைல் நம்பர் என்ன மெசேஜ் பண்ணியிருக்காரு, ஹாய்னு மெசேஜ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த டேட், எந்த டேட்ல அவர் மெசேஜ் பண்ணியிருக்காரு, எந்த டைம்ல பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து பேக் எண்ட்ல பார்த்துக்கலாம். இப்போ யாராவது என் வெப்சைட்டுக்கு வராங்க, ஃபார்ம் ஃபில் பண்றாங்க, கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், இல்லை என் சர்வீஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் எடுத்துக்கணும்னு ஏதாவது ஃபில் பண்ணாங்கன்னா அவங்களோட டேட்டாஸ் இந்த இடத்துல வந்துடும். நான் இதை பார்த்துட்டு நான் அவங்களுக்கு கால் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுதா? ஹவு டு கீப் ஏ கான்டாக்ட் ஃபார்ம் ஃபார் த வெப்சைட். வெப்சைட்ல ஒரு பேஜ்ல எப்படி கான்டாக்ட் ஃபார்ம் வைக்கணும்ன்ற ஐடியா கிடைச்சிதாமா? Yes, sir. ஓகே, நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ அப்படியே பார்த்து பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் ஒவ்வொரு ஃபீல்டா நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த நேம், ஃபோன் நம்பர், மெசேஜ்னு சொன்னேன்ல, ஸ்டார் ரேட்டிங்ஸ் இருக்கு, இன்னும் எக்கச்சக்கமா பார்த்தேன்ல, ஒன்னொன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் ஆப்ஷன்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸை நீங்க ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி மல்டிபிள் கான்டாக்ட் ஃபார்ம்ஸும் ஃப்ரீ டைம்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது ஒன்லி லர்னிங் மட்டுமே கிடையாது. நான் சொல்றதை லிசன் பண்ணி லர்ன் பண்ணா மட்டுமே நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஆயிட முடியுமானா கிடையாது. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், நிறைய நியூ திங்ஸ் கத்துக்கணும். நான் 1% நீங்க கத்து கொடுத்தேன்னா நீங்க வந்து 10% நீங்க கேதர் பண்ணணும். நான் 10% நீங்க 100% கேதர் பண்ணணும் இன்ஃபர்மேஷன். அப்பதான் நீங்க அடுத்த லெவலுக்கு போக முடியும். வேற கான்டாக்ட் ஃபார்ம் எல்லாம் வச்சு பாருங்க. ஒவ்வொரு கான்டாக்ட் ஃபார்ம் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இன்டர்ஃபேஸ். பட் நீங்க வந்து ஸ்டார்டிங்ல ஒரு 2-3 கான்டாக்ட் ஃபார்ம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகே, இப்போ நீங்க வெப்சைட் பண்ணிருக்கீங்கம்மா, ஓகேம்மா, சூப்பர்மா. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தது பண்ணிருக்கீங்க, பேஜஸ் ஆட் பண்ணிருக்கீங்க, உள்ள கண்டென்ட் போட்டிருக்கீங்க. ஓகே, என் டவுட் என்னன்னா, இப்போ ஹோம் இருக்கு, கிளிக் பண்ண ஹோம் தானே வரணும், ஏன் வரல? தெரியல சார். இப்போ இந்த ஷீத்தலன் இருக்குல்ல, இது வந்து லோகோமா, இந்த இடத்துல லோகோ வரும். எப்பவுமே ஒரு வெப்சைட்ல இந்த இடத்துல நம்ம வந்து லோகோ வச்சுக்கலாம். நீங்க எந்த பேஜ்ல இருந்தாலுமே அந்த லோகோவை கிளிக் பண்ணா ஹோம் பேஜுக்கு போயிடுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பேஜ் இருக்கு, இது வந்து பேஜ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் தமிழ்னு இருக்கு. இப்போ நான் அது லோகோ கிளிக் பண்றேன். லோகோ கிளிக் பண்ணோன்னா ஐ வில் கோ ஃபார் மை ஹோம் பேஜ். ஹோம் பேஜ்ல இந்த இடத்துல ஸ்லாஷ் வராது, டாட் இன்னோட ஸ்டாப் ஆயிடும். இந்த யூஆர்எல்ல டாட் இன்னோட ஸ்டாப் ஆயிட்டா அது வந்து ஹோம் பேஜ். அதுவே யூஆர்எல்ல டாட் இன் ஸ்லாஷ் வந்து ஏதாவது நேம் வந்து அந்த பேஜோட நேம். இப்போ இந்த பேஜோட நேம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் தமிழ். இப்போ இந்த பேஜோட நேம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் தெலுங்கு ஒரு பேஜ். இந்த பேஜுக்குள்ள போறோம். இப்போ நம்ம ஹோம் பேஜுக்கு வரணும்னா நம்ம லோகோ கிளிக் பண்ணவே ஹோம் பேஜுக்கு வந்துடும். இது வந்து ஹோம் பேஜ். இந்த இடத்துல எதுக்காக பேஜ் வந்து இருக்குன்னா, இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு பேஜை கிரியேட் பண்ணியிருக்காங்க. பேஜஸ்ல போறேன், பேஜஸ்ல ஹோம்னு கிரியேட் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி தீம்ல டிஃபால்ட்டாவே ஹோம் பேஜ் வந்துடும், நம்ம வந்து கிரியேட் பண்ண வேண்டியதில்லை. ஓகேங்களா? நம்ம ஒரு தீமை நம்ம இன்ஸ்டால் பண்றோம்னாவே ஆட்டோமேட்டிக்கா மோஸ்ட் ஆஃப் த தீம்ல ஹோம் பேஜ் வந்துடும். ஸோ நம்ம ஹோம் பேஜ் நம்ம கிரியேட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஹோம் பேஜை நம்ம வந்து செட் பண்ணா போதும். ஸோ இதை நம்ம வந்து கிரியேட் பண்ண வேண்டியதில்லை. நான் டெலீட் பண்ணிடுறேன், கிராஷ் கொடுத்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஹோம் பேஜ் போயிடும், இந்த ஹோம்னு போயிடுச்சு. இதுதான் ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜ்ன்ற ஆப்ஷனை இங்க கொண்டுட்டு வரணும். அது எப்படி கொண்டுட்டு வரணும்ன்றது லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். மெனுஸ்ல நம்ம வந்து ஆப்ஷன், இந்த இடத்துல வந்து மெனுன்னு சொல்லுவோம். இந்த மெனுவை நம்ம எந்த மாதிரி வேணும்ன்றத நம்ம ஃபிக்ஸ் பண்றதுக்கு நம்ம எங்க போகணும்னு பாத்தீங்கன்னா அப்பீரியன்ஸ்ல மெனுல போனீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இன்வேலிட்னு இருக்கு பாருங்க. இன்வேலிட்னா ஆல்ரெடி அந்த பேஜை நீங்க டெலீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இதை வந்து நான் ரிமூவ் கொடுத்துறேன். இப்போ வந்து என்ன இருக்கு, சர்வீஸ் இருக்கு, டென்டல் இருக்கு, கார்டியோ இருக்கு, கான்டாக்டர்ஸ். ஹோம் பேஜ் நம்ம கிரியேட் பண்ணல, டிஃபால்ட்டா இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து நம்ம அனேபிள் பண்ணிக்கிட்டா போதும். இந்த வியூ ஆல்னு இருக்கா, இதுல போனீங்கன்னா எல்லா பேஜஸும் இருக்கும். இதுல ஹோம்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட் டு மெனு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோம் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் இதை சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு இப்போ ஃப்ரண்ட் எண்ட்ல போய் ரீஃப்ரெஷ் பண்றேன், வந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹோம் பேஜை ஃபிக்ஸ் பண்ணோம். மோஸ்ட் ஆஃப் த தீம் எல்லாத்துலயுமே ஹோம் பேஜ் டிஃபால்ட்டா வந்துடும். ஓகேங்களா? அடுத்த கிளாஸ்ல நீங்க வந்து கான்டாக்டர்ஸ் ஃபார்மை நீங்க வைங்கம்மா. நான் இந்த கான்டாக்ட் ஃபார்மை டெலீட் பண்ணிடுறேன்.
டெலீட் பண்ணோம்னா இப்போ பிளக்கின்ஸ்ல போகணும். பிளக்கின்ஸ்ல போயிட்டு இப்போ இந்த பிளக்கின் எனக்கு வேண்டாம் அப்படின்னா டீஆக்டிவேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டீஆக்டிவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெலீட் கொடுக்கணும். டெலீட் கொடுத்தா டெலீட் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ போய் நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். இந்த இடத்துல கோட் மட்டும் டெலீட் ஆயிடுச்சு பாருங்க. இந்த கோட் மட்டும் தான் வருது. இந்த கோடையை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா எப்படி ரிமூவ் பண்ணணும்? பேஜஸ்ல எந்த பேஜ்ல ரிமூவ் பண்ணணும்? கான்டாக்டஸ் பேஜ்ல ரிமூவ் பண்ணணும். அதுல போய் எடிட்ல போய் இதை நம்ம வந்து டெலீட் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணி டெலீட்னு ப்ரெஸ் பண்ணா போயிடும். இப்போ சேவ் கொடுத்துட்டா ரீஃப்ரெஷ் பண்ணா போயிடும். ஹோம் பேஜ்ல நீங்க ஏதாவது எடிட் பண்ணணும்னா மட்டும்தான் அப்பீரியன்ஸ் கஸ்டமைஸ் போய் எடிட் பண்ணுவீங்க. வேற ஏதாவது பேஜஸ்ல நீங்க எடிட் பண்ணணும்னா யூ வாண்ட் டு கோ ஃபார் பேஜஸ். ஓகேங்களாம்மா? இது இருக்கும் கான்செப்ட் புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகேம்மா. அடுத்த கிளாஸ் வரும்போது கான்டாக்ட் ஃபார்ம் வச்சுக்கிட்டு வாங்கம்மா. சொல்லுங்கம்மா. I have a doubt. யா இப்போ நான் வந்து ப்ரீ ஹெட்டர் இது ஃபூட்டர் ட்ரை பண்ணேன், லைக் அந்த ஹோம் பேஜ் அதெல்லாம் மேல வர மாதிரி. ஓகே. அது மேல வந்துச்சு, பட் ஸ்டில் அந்த சைட்லயுமே வந்துச்சு. அது ஐ டோன்ட் நோ ஹவ் டு ரிமூவ் இட். இங்க இதுல இல்லையே. பிரைமரி ஃபூட்டரும் இருந்துச்சு. இங்க இல்லையே. இந்த வெப்சைட்ல தான் சொல்றீங்களா? இதுல தான், பட் அப்புறம் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு அது கரெக்டா பண்ண தெரியல, ஒரு மேபி டோன்ட் நோ. ஓகே. இப்போ மெனுஸ் நீங்க சூஸ் பண்றீங்களா? அப்பீரியன்ஸ்ல மெனுஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இந்த மெனுஸ்ல வந்து ஓகே, ஒன் செகண்ட். நீங்க அப்பீரியன்ஸ்ல கஸ்டமைஸ் போவீங்க. இங்க மெனு செலக்ட் பண்ணிட்டாலும் அந்த இடத்துல மெனு வராது. அதை நீங்க கஸ்டமைஸ்ல போய் மெனுல போய் நீங்க வியூ மெனு லொகேஷன் சொன்ன லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இந்த இடத்துல நீங்க வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ப்ரீ ஹெட்டர் மெனு, பிரைமரி ஹெட்டர் மெனு, ஃபுட்டர் மெனு. இப்போ ப்ரீ ஹெட்டர் மெனு நான் கிளிக் பண்ணனா இந்த இடத்துல வரும். இந்த இருக்கு பாருங்க. ஓகேங்களா? அதுவே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் ஃபுட்டர் மெனு. இந்த இடத்துல வரும். இப்போ நான் கிளிக் பண்றேன் பாருங்க. இது வந்துச்சு பாருங்க ஃபுட்டர் மெனு. இப்போ நான் இதை பப்ளிஷ் கொடுத்துட்றேன் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட்ல போய் ரீஃப்ரெஷ் பண்ணா பிரைமரி ஹெட்டர் மெனு, ப்ரீ ஹெட்டர் மெனு, பிரைமரி மெனு, ஃபுட்டர் மெனு. ஓகேங்களா? இப்போ நான் இதை வந்து கொடுத்துட்டேன். இது கிளிக் பண்ணா பேக் வரும் ஒரு ஸ்டெப்பா. இதை கிளிக் பண்ணா கம்ப்ளீட்டா வேர்ட் பிரெஸ் போயிடும். வேர்ட் பிரெஸோட டேஷ்போர்டு. இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் வந்துடுச்சு. ஓகேங்களா? 3 விதமான ஹெட்டர் இருக்கு. ப்ரீ ஹெட்டட் மெனு, பிரைமரி ஹெட்டட் மெனு, ஃபுட்டட் மெனு. இப்போ இந்த மெனுவை நான் ரிமூவ் பண்ணணும், நான் வச்சிட்டேன். இப்போ நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா திரும்ப அதிலே போய் அப்பீரியன்ஸ்ல கஸ்டமைஸ்ல நம்ம எங்க அதை ஃபிக்ஸ் பண்ணுமோ அந்த இடத்துல போய் பண்ணணும். அப்பீரியன்ஸ்ல கஸ்டமைஸ்ல எங்க நம்ம வச்சோம் அந்த மெனுஸ்ல போயிட்டு வியூ ஆல் லொகேஷன்ல இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டா? எனக்கு ப்ரீ ஹெட்டட் மெனு வேண்டாம்னா இதை செலக்ட் பண்ணி செலக்ட்னு கொடுத்துருங்க. பிரைமரி ஹெட்டர் மெனு எனக்கு இருக்கும். செலக்ட்னு போயிடுச்சு பாருங்க இந்த இடத்துல. அதே மாதிரி ஃபுட்டர் மெனு இருக்கு அப்படின்னா இதை கிளிக் பண்ணி செலக்ட்னு கொடுத்தீங்கன்னா ஃபுட்டர் மெனு போயிடும். இப்ப இது மட்டும் தான் இருக்கு, அதே பிரைமரி ஹெட்டர் மெனு. இப்ப இதை பப்ளிஷ் கொடுத்துட்டீங்கன்னா பப்ளிஷ் கொடுத்துட்டு ஃப்ரண்ட்ல வந்து இப்ப இருக்கு, நான் ரீஃப்ரெஷ் பண்றேன் போயிடும். இந்த மாதிரி மெனு வைக்கணும்னாலும் அதே ஆப்ஷன் தான். திரும்பி அந்த மெனு ரிமூவ் பண்ணணும்னாலும் நம்ம அதே ஆப்ஷன்ல போய் தான் ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களாம்மா? டவுட் கிளாரிஃபையா? இல்ல சார், நான் வந்து ப்ரீ ஹெட்டர் மெனு மட்டும் வச்சுட்டு பிரைமரி ஹெட்டர் ரிமூவ் பண்ணேன், பட் அது ரிமூவ் ஆகல. ப்ரீ ஹெட்டர் மெனு வச்சுட்டு பிரைமரி ஹெட்டரை ரிமூவ் பண்ணீங்க, ரிமூவ் ஆகலையா? சரி பாப்பேன். அப்பீரியன்ஸ்ல போறேன், கஸ்டமைஸ்ல போறேன், மெனுஸ்ல போறேன், வியூ ஆல் லொகேஷன்ல போறேன். ப்ரீ ஹெட்டர் மெனு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், பிரைமரி ஹெட் மெனு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். மெனு இருக்கு, அதுல நான் செலக்ட்னு நான் கொடுத்துறேன். இதுவும் செலக்ட்ல தான் இருக்கு. இப்போ நான் பப்ளிஷ் பண்றேன். பப்ளிஷ் பண்ணிட்டு ஃப்ரண்ட் எண்ட்ல போய் ரீஃப்ரெஷ் பண்றேன். இங்க வந்து உங்களுக்கு வந்து ப்ரீ ஹெட்டர் மெனு வந்துருச்சு. ஆனா பிரைமரி ஹெட்டர் மெனு இந்த மாதிரி வருது. am I correct? இது வந்து டிஃபால்ட் மெனுமா? ஆக்சுவலா இந்த இடத்துல இது வருது இல்ல, இது வந்து டிஃபால்ட்டா வருது. நம்ம செலக்ட் பண்ண மெனு கிடையாது, நம்ம மெனு செலக்ட் பண்ணல. சோ அதனால இந்த இடத்துல டிஃபால்ட்டா வருது. இந்த இடத்துல மெனு ரிமூவ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. இது டிஃபால்ட்டா இந்த இடத்துல மெனு வரும். ஓகேங்களா? நம்ம செலக்ட் பண்ணா நமக்கு செலக்ட் பண்ண மெனு வரும்.
நம்ம செலக்ட் பண்ணல அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணாம மெனு வரும். நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா செலக்ட் பண்ண மெனு வரும். இல்லைன்னா டிஃபால்ட் பேஜஸ் இருக்கிறதே இங்க மெனுவா காட்டும். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா வேற என்ன பண்ணலாம்? ஒரு வாட்டி இப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம் இருங்க. இப்போ இந்த அப்பீரியன்ஸ்ல கஸ்டமைஸ்ல இல்ல மெனுஸ்ல எல்லா மெனுவும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். எல்லா பேஜஸும் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் சேவ் நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? இப்போ போய் நான் வச்சு பார்க்கறேன் வருதான்னு பார்ப்போம். அப்பீரியன்ஸ்ல கஸ்டமைஸ்ல போறேன். கஸ்டமைஸ்ல யா சி ஒரே செகண்ட். அப்போ வந்து நீங்க ரெண்டு மெனு கிரியேட் பண்ணிக்கணும். இங்க செப்பரேட் மெனு கிரியேட் பண்ணிப்பேன், இங்க செப்பரேட் மெனு கிரியேட் பண்ணிப்பேன். இது வந்து மெனு கிரியேட் பண்ணிட்டேன், சேவ் மெனு நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து திரும்ப வந்து ஆட் மெனு செகண்ட் மெனு ஆட் பண்ண முடியுமா? இருங்க பார்க்கலாம். ஆட் டு மெனு வேண்டாம், இருங்க. மெனு 2 கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணி பார்ப்போம். இப்போ வருதா? ஆக்சுவலா அது வந்து டிஃபால்ட்மா, அது வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. பட் ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த மெத்தட்ல. மெனு 2 below or the create a new menu. Menu 2. மெனு 3 கொடுக்குறேன். மெனு 3 கொடுத்து கிரியேட் ஏ மெனு கொடுக்குறேன். கிரியேட் ஏ மெனு கொடுத்துட்டு இந்த இடத்துல பேஜஸ் நான் ஆட் பண்றேன். ஆட் டு மெனு கொடுக்குறேன். இதுல நான் பேஜஸ் எல்லாம் உள்ள போட்டுக்கிறேன். ப்ராக்டிஸ்னால நான் டெமியா போட்டுக்கிறேன் இப்போதைக்கு. சேவ் கொடுத்துட்றேன். இப்போ போய் நம்ம பார்ப்போம். அப்பீரியன்ஸ்ல கஸ்டமைஸ்ல மெனு ரெண்டு மெனு வந்திருக்கா? யா வந்திருக்கு பாருங்க. இப்போ நான் மெனு எனக்கு ப்ரீ ஹெட்டட் மெனுல எனக்கு மெனு 2 வேணும். பிரைமரி மெனுல மெனு 3 வேணும். மெனு 2 கிடையாது, இதுக்கு மெனு 3, இதுக்கு மெனு 2. இந்த இடத்துல மெனு வந்துச்சு பாத்தீங்களா? ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நான் பப்ளிஷ் கொடுக்குறேன். இப்போ போய் நான் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கறேன். இந்த இடத்துல வந்துச்சு, இந்த இடத்துல ரிமூவ் ஆயிடுச்சு. ஆமா, நீங்க இதானே கேட்டீங்க? இங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து டிஃபால்ட்டா மெனு இருக்கும். இங்க ப்ரீ ஹெட்டட் மெனு இருக்குல்ல, இந்த இடத்துல பிரைமரி மெனு வந்து டிஃபால்ட்டா இருக்கும். ஆக்சுவலா அதை வந்து நம்மளால ரிமூவ் பண்ண முடியாது. பேஜஸ் நம்ம கிரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டா வந்துடும். பட் அந்த இடத்துல நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம், எந்த மாதிரி மெனு வேணும்ன்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி நம்ம வந்து இங்க செலக்ட் பண்ணிக்கிறோம். எங்க நம்ம ஆல்டர்னேட் பண்றோம்? இந்த வந்து மெனுஸ்ல நமக்கு தேவையான மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி நம்ம வந்து மெனு செலக்ட் பண்ணிக்கிறோம். பட் ஆல்டர்னேட் பண்ணும்போது ரெண்டு மெனுவா கிரியேட் பண்ணிட்டு ஒரு மெனுக்கு நம்ம வந்து ஒரு நேம் கொடுத்து இந்த இடத்துல வச்சுறது, இன்னொரு மெனு வந்து நம்ம எம்டியா கொடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். சரி, இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கான்செப்ட் இருக்கும். ஓகேங்களா? நம்ம தான் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் திங்கிங் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நீங்க ஹோட்டலுக்கு போறோம், ஒரு ஃபுல் டேபிள்ல லீஃப் வச்சிடறாங்க, மீல்ஸ் ஆர்டர் பண்றோம், சாம்பார், ரசம், மோர், பொரியல், வெரைட்டியா வச்சுருவாங்க. நம்மளுக்கு தான் எதை மிக்ஸ் பண்ணா டேஸ்ட் நல்லா இருக்கும்ன்றது நம்ம தான் டிசைட் பண்ணணும். கரெக்டா? ரைஸோட சாம்பார் மிக்ஸ் பண்ணலாமா, ரைஸோட மோர் மிக்ஸ் பண்ணி சால்ட் யூஸ் பண்ணிக்கலாமா, இல்ல ரைஸோட மோரோட சாம்பார் மிக்ஸ் பண்ணலாமா, எந்த மாதிரி மிக்ஸ் பண்ணா எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும்ன்றதை நம்ம தான் இமேஜின் பண்ணணும். ஒரு பெயிண்ட் இருக்கு, 4 கலர்ஸ்ல பெயிண்ட் இருக்கு, நம்ம வந்து திங்க் பண்ணோம், இந்த கலர் பெயிண்ட் எடுப்போம், இந்த கலர் கொஞ்சம் பெயிண்ட் எடுப்போம், ரெண்டு மிக்ஸ் பண்ணுவோம், டிஃபரெண்ட் கலர் வருதான்னு பார்ப்போம். இந்த மாதிரி எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து நிறைய கத்துக்கலாம். 2 + 2 வந்து 4 தான்.
3 plus 1 4 தான், 0 plus 4 4 தான். பட் எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு வந்து ஆன்சர் வரணும். அப்போ டிஃபரெண்ட் வேல நம்ம திங்க் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கான்செப்டோட இல்லாம நான் டிஃப்ரெண்டா திங்க் பண்ணேன். ஓகே, ஆக்சுவலா இன்னும் சொல்ல போனா நான் இந்த மாதிரி யார் ஸ்டூடெண்ட் என்கிட்ட இதுக்கு முன்னாடி கேட்டது இல்லை. ஸோ ப்ரீ வெட்டட் மெனு வச்சுட்டா போதும், ஃபுட்டர் மெனு வச்சுட்டா போதும்னா அதெல்லாம் ஓகே சாரிடிடுவாங்க. நானும் அதை பத்தி நானும் திங்க் பண்ணது கிடையாது. கிளைண்ட்ஸ்க்கும் நான் இது ப்ரீ ஹெட்டர்லாம் வைக்கிறது கிடையாது. கிளைண்ட்ஸ்க்குலாம் நான் ஒரு மெயின் மெனு மட்டும் வச்சு விட்டுருவேன். இப்போ இவங்க கேட்டோன்னே எனக்கு ஒருச்சு, சரி ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுவோம், ஒரு மெனு தான் வருது, அப்போ என்ன பண்ணலாம், வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா, என்ன ஆல்டர்னேட்டிவ், ஒன்று 2 மெனு கிரியேட் பண்ணிடுவோம், ஒரு மெனு டம்மியா வைப்போம், இன்னொரு மெனுக்கு நம்ம வந்து செட் பண்ணிப்போம் நம்மளுக்கு தேவையான மாதிரி. அப்படி நான் ட்ரை பண்ண ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்மளே டிஃப்ரெண்ட் வே ஆஃப்ல நம்ம வந்து ட்ரை பண்ணோம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பண்ணி பார்க்கணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் ட்ரையல் அண்ட் எரர் தான். மல்டிபிள் டைம் ட்ரை பண்ணோம், எரர் வரும், திரும்ப ட்ரை பண்ணோம், திரும்ப எரர் வரும், திரும்ப ட்ரை பண்ணோம், 1 டைம் சக்சஸ் ஆகும். ஓகேங்களாமா? எஸ் நீங்க சார். பாருங்க, ட்ரை பண்ணுங்க. நான் சொன்ன மல்டிபிள் வேல ட்ரை பண்ணுங்க. இப்ப பாருங்க, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வரல, இங்க மட்டும் வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு மாதிரி மெனு வேணும், இந்த இடத்துல எனக்கு ஒரு டிஃபரெண்ட் மெனு வேணும், இந்த இடத்துல ஒரு டிஃபரெண்ட் மெனு வேணும்னா 3 மெனுஸா கிரியேட் பண்ணிக்கோங்க. இங்க ஒரு நேம் கொடுத்துருங்க, இங்க ஒரு நேம் கொடுத்துருங்க, இங்க ஒரு மெனு நேம் செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு 3 டிஃபரெண்ட் மெனுஸும் வரும். ஸோ எந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? சார் இமேஜ் ஸ்லைட்ஸ்ல we can't change font சார். யா, இமேஜ் சைட்ஸ்ல ஃபாண்ட் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா, இமேஜுக்குள்ள வருதுல்ல, இப்போ இந்த ஃபாண்ட் வந்து நீங்க வந்து டிஃபால்ட் நீங்க வச்சீங்க. ஆக்சுவலா இங்க பாருங்க, காட்டுறேன் 1 செகண்ட். இந்த ஃபாண்ட் எப்படி வச்சீங்க ஃபர்ஸ்ட்? இந்த ஃபாண்ட் ஏபிசி ஹாஸ்பிட்டல் எங்க டைப் பண்ணீங்க? வெயிட், யா, கஸ்டமைஸ், கஸ்டமைஸ். இன் கஸ்டமைஸ், தீம் யா, ஆப்ஷன்ஸ், தீம் ஆப்ஷன். சூப்பர். இன் தீம் ஆப்ஷன், ஹோம் ஹோம் பேஜ். பேஜ். யா, சூப்பர். இன் ஹோம் பேஜ், சார் இது ஹோம் பேஜ் ஃபீச்சர்டு, அதுக்கு பிஃபோர் யா, வேணும். ஹோம் பேஜ் ஃபீச்சர். ஒன் செகண்ட். ஹோம் பேஜ், ஹோம் பேஜ்ல ஸ்லைட் யா, டவுன். ஸ்லைட். சூப்பர்மா. இந்த இடத்துல டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணீங்க கரெக்டா? இந்த இடத்துல எஸ் சார். டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை கொடுக்கும் போது இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? பட் இமேஜ்க்குள்ள இருக்கு பாருங்க, இந்த பிளஸ் இருக்கா, இந்த எஸ் இடத்த சார். நான் சேஞ்ச் பண்ண முடியுமானா சேஞ்ச் பண்ண முடியாது. இது வந்து இமேஜ்க்குள்ள நம்மளால கண்டென்ட் சேஞ்ச் பண்ண முடியாது. ஜஸ்ட் இந்த இடத்துல மட்டும்தான் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். சார் இல்ல சார், எனக்கு இமேஜ்குள்ளேயும் கண்டென்ட் எனக்கு சேஞ்ச் ஆகணும், இமேஜ்க்குள்ள நான் டைப் பண்ணணும் எல்லாமே அப்படின்னா, யூ கேன் சேஞ்ச் இன் கேன்வா. நீங்க கேன்வா டிசைனிங் எடுக்கும் போது எடுப்பேன் நான் உங்களுக்கு அந்த டாபிக், இமேஜ்ல எப்படி சேஞ்ச் பண்ணணும். நீங்க என்ன பண்ணணும், இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி கேன்வால அப்லோட் பண்ணி அந்த இடத்துல உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள என்ன கண்டென்ட் வேணுமோ அதை ஆட் பண்ணிட்டு அதை டவுன்லோட் பண்ணி அதை இங்க அப்லோட் பண்ணிங்க. கான்செப்ட் புரியுதாமா? Yes sir, but my question was about the title. வேர் இஸ் த டைட்டில்? அந்த ஏபிசி ஹாஸ்பிடல் நான் டைப் ஓகே, பண்ணிருக்கேன்ல, அதுல ஃபாண்ட் ஆர் கலர் அது சேஞ்ச் பண்ண முடியாது. பண்ணலாமா? அது இந்த டீமுக்கு டிஃபால்ட்டா கொடுத்துருக்கு. ஓகே இங்க இங்க சேஞ்ச் பண்ண முடியாது, இந்த இடத்துல சேஞ்ச் பண்ண முடியாது. இமேஜ் சேஞ்ச் பண்ண கேன்வால சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இங்க வந்து உங்களை சேஞ்ச் பண்ண முடியுமா ஃபாண்ட் அண்ட் கலர்ஸ்னு சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன் சார் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னா இந்த தீம்ல டிஃபால்ட்டா கொடுத்துருக்கிற ஆப்ஷன் அது. ஸோ ஒவ்வொரு தீமோட இன்டர்ஃபேஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நான் அடுத்த கிளாஸ் எடுக்கும்போது வேற தீம் சொல்லுவேன், அதனோட இன்டர்ஃபேஸ் வேற மாதிரி இருக்கும். அடுத்த கிளாஸ் சொல்லும் போது வேற ஒரு தீம் சொல்லுவோம், அதனோட இன்டர்ஃபேஸ் வேற மாதிரி இருக்கும். அப்போ நீங்க வேற வேற தீம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை இந்த தீம்ல சேஞ்ச் பண்ண முடியாதுமா. ஓகேங்களா? இந்த தீம்ல இந்த மாதிரி தான் நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஒரு வேலை இல்லை சார் எனக்கு இந்த ஃபாண்ட் சேஞ்ச் ஆகணும், கலரும் சேஞ்ச் ஆகணும்ன்றா ஜஸ்ட் இதை வைக்க வேணாம், ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட் எந்த கலர்ல உங்களுக்கு டெக்ஸ்ட் வேணுமோ அதை கேன்வால எடிட் பண்ணிட்டு அதை வந்து இங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி வேணா பண்ணலாம். பட் இங்க உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ இது எம்டியா தானே இருக்கு, இந்த இடத்துல எனக்கு வந்து ரெட் கலர் ஃபாண்ட் வேணும், டிஃப்ரெண்டான டெக்ஸ்ட் வேணும்னா கேன்வால ரெட் கலர் ஃபாண்ட் டிஃப்ரெண்டான டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க இருக்கிற ஆப்ஷன்ஸை மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் இந்த தீம்ல. இன்னொரு வேற தீம்ல போனா வேற ஆப்ஷன்ஸ், வேற தீம்ல போனா வேற ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்களே ஓனா தீம் டிசைன் பண்றதுக்கும் உங்களுக்கு கத்து கொடுக்குறேன். இப்போ இந்த தீம்ல இந்த ஆப்ஷன்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். பட் உங்களாலேயே ஓனா தீமே நீங்களே ஓனா டிசைன் பண்ண முடியும். அது அப்கமிங் கிளாஸஸ்ல உங்களுக்கு நான் சொல்றேன். வேற ஏதாவது டவுட்ஸ் அம்மா? நோ சார், தேங்க்யூ. ஓகேம்மா, தேங்க்யூ.
உங்களுக்குமா ஹர்ஷவர்தினி, நீங்க ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்ணல. ப்ராக்டிஸ் பண்ணாதான் டவுட்ஸ் வரும். உங்களுக்கு 2 பேருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்காபா? இல்லையா? உங்களுக்குமா? ஓகே. ஹர்ஷவர்தினி, அன்னன்னைக்கு டாஸ்க் அன்னன்னைக்கே பண்ணிடுமா, அப்பதான் புரியும். எவ்ரிடே நான் டாஸ்க் கொடுப்பேன். ஸோ அன்னன்னைக்கு டாஸ்க் அன்னன்னைக்கு பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இல்லைன்னா உங்களுக்கு புரியாதுமா. Okay. If you want to get a job in digital marketing means you should do practice. Minimum at least 3 hours ஒரு டே, அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து ஈஸியா கிடைக்கும். இல்லைன்னா இதெல்லாம் இன்டர்வியூல போகும்போது காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணி உங்களுக்கு நான் லிங்க் ஷேர் பண்றேன். ஓகேம்மா, தேங்க்யூம்மா. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷனா வரும். அடுத்த வீடியோல பார்ப்போம்.